மார்க்கு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம். பதிமூணாம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரை. அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள். இதோ எல்லாவற்றையும் முன்னதாக உங்களுக்கு அறிவிக்கிறேன். அந்நாட்களிலே அந்த உபத்திரவத்திற்கு பின்பு சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், வானத்தின் நட்சத்திரங்கள் விழும், வானத்தில் உள்ள சத்துவங்களும் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகங்களின் மேல் வருகிறதை காண்பார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய தூதரை அனுப்பி தாம் தெரிந்து கொண்டவர்களை பூமியின் கடைமுனை முதற்கொண்டு வானத்தின் கடைமுனை மட்டும் உள்ள 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மார்க்கு 13ஆம் அதிகாரத்திலே ஆண்டவருடைய வருகையை குறித்த காரியங்களை நாம் இங்கு பார்க்கிறோம். வாலிபர் முகாம் அதற்கான அனௌன்ஸ்மெண்ட் சொன்னாங்க. ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரு நபருக்கு 200 ரூபா வரும். இங்கேருந்து மதுரை போய் சிவகங்கை அந்த ரூட்டில் அங்கே ஜெபத்தோட்டம் போகிறது. அது உங்களுக்கு இந்த வெக்கேஷன் டேஸ், அந்த சம்மர் ஹாலிடேஸில் வெவ்வேறு ஊர்களில் இருந்தும் அங்கே வந்திருப்பாங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்து. நிச்சயமாக பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். அதே போல் விபிஎஸ்க்காக ஜெபித்து கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, சிறு பிள்ளையை போல தன்னை தாழ்த்தாவிட்டால் என்று சொல்லியிருக்கிறார். சிறு பிள்ளை போன்றது அப்படிங்கிறார் தேவனுடைய ராஜ்யம். சின்ன பிள்ளைகள் எப்படி அதை அப்படியே ஏற்றுக்கொள்வாங்களோ அப்படிதான் அந்த சிறுவர். அதனால் உங்கள் வீடுகளில் இருக்கிற பிள்ளைகளுக்கு என்ன உத்தரவாதம் கொடுக்குறீங்க, நம்மை சுற்றி இருக்கிற சமுதாயத்திற்கு, வாலிபர்களுக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம இன்றைக்கு அந்த பிள்ளைகளுக்கு நடத்தலைன்னா நம்ம பின்னாடி அதை நினச்சி வருத்தப்படுவோம். ஏன்னா பிள்ளைகளுக்கு படிப்பு அப்படின்னு போயிட்டா இந்த ஸ்பிரிச்சுவல் சைடே ஃபுல்லாக அவங்களுக்கு இல்லாமல் போயிடுது. இன்னும் ஒரு சிலருக்கு என்னென்னா அவங்களுக்கான அந்த வாய்ப்புகள் கொடுக்கப்படலை. பேரண்ட்ஸ் வந்து அந்த பிள்ளைகளுக்கு அதை உருவாக்கி கொடுத்தாதான். உபாகமம் 6 ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உன் பிள்ளைக்கு உட்காரும் போதும் உட்கார்றப்ப படிக்கிறத சொல்லித்தராங்க, எந்திரிக்கும் போதும் படிக்கிறத சொல்லித்தராங்க, நடக்கும்போதும் படிக்கிறதான் சொல்லித்தராங்க, படுக்கும்போதும் படிக்கிறதான் சொல்லித்தராங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உட்காரும் போதும் என் நியமங்களை சொல்லு, படுக்கும்போது. ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு அந்த கர்த்தருக்குரிய காரியங்கள் அவங்களுக்கு கடைசி வரைக்கும் வரும். ஸோ நீங்கள் சொல்லி கொடுக்கறது ஒரு நல்ல காரியம். ஆனால் சர்ச்சில் இப்படி ஒரு அமைப்பை நம்ம ஏற்படுத்தி அதன் மூலமாக பிள்ளைகளை மானிட்டர் பண்ணுவது, அவங்கள ட்ரெயின் பண்ணுவது, அவங்கள கைட் பண்ணுவது, அது எல்லாம் வேல்யூஸ். நிச்சயமாக அவங்களுக்குள்ளே ஒரு நல்ல மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்குவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இங்கு மார்க்கு 13ஆம் அதிகாரத்தில் இங்கே நாம் வாசிக்கிறோம். அந்த முதல் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது ஆண்டவர் அதில் அநேக காரியங்களை குறித்து சொல்லுகிறார். 5-6ஆம் வசனத்தில் ஆண்டவருடைய வருகையும் உலகத்தின் முடிவும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தேவாலயத்தை வைத்து ஆண்டவர் இயேசு பேசுகிறார். சீசர்கள் சொல்றாங்க, இதனுடைய காரியங்கள் இப்படி இருக்க ஆண்டவரே அப்படின்னு சொல்றப்ப ஆண்டவர் உலகத்தினுடைய முடிவையும் இந்த தேவாலயத்தில் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்றார். அப்போ 4ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், இவைகள் எல்லாம் நிறைவேறும் காலத்துக்கு அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். ஸோ இதெல்லாம் இந்த உலகத்தினுடைய முடிவு நாட்களில் நடக்கிற காரியங்கள். எச்சரிக்கையாக ஆண்டவர் சொல்றாரு. அடுத்து, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படும் போது கலங்காதேயுங்கள், இவைகள் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. அப்போ அந்த யுத்தங்களின் செய்தி இப்போ முடிவு நாட்களில் ரொம்ப அதிகமாக நாம் கேள்விப்படுகிறதாக இருக்கும்.
இது இதெல்லாம் அடையாளம். ஆனால் அவர் வருகை என்பது அது நிறைவேற போகிற ஒன்று. அது நிச்சயம் நிறைவேற போகுது. அது வெளியரங்கமாக நிறைவேற போகிறது. அடுத்து 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், எல்லாரும் கவனிக்கலாம். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், எல்லாரும் சொல்லலாம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும், பஞ்சங்களும் கலகங்களும் உண்டாகும், இவைகளில் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்போ அடுத்து ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களுக்கு வருகிற உபத்திரவங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 10ஆம் வசனத்திலே சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். அப்ப சுவிசேஷம் எவ்வளவு முந்தி பிரசங்கிக்கப்பட்டிருக்கு? எல்லாருக்கும் சொல்லி முடிச்சிட்டாங்களா? சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டா, ஆண்டவரை பற்றி அந்த நற்செய்தி அது நமக்கு எவ்வளவு பேருக்கு சொல்லப்பட்டிருக்கு? எல்லா ஜாதி ஜனங்களுக்கும் அது நிறைவேறிடுச்சா அப்படின்னா அது யாருக்கும் தெரியாது. அல்லேலூயா. அது சகல ஜாதிகளுக்கும் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். அடுத்ததாக நாம் இங்கே பார்க்கிறோம், ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் 14ஆம் வசனத்துல போட்டிருக்கு, மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், அது நிற்கத்தகாத இடத்திலே நீங்கள் அதை நிற்க காணும் போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு, அப்போ அந்த எருசலேமை என்ன செய்வாங்க, சுற்றி வளைத்து, இதற்கு முந்தின நாட்கள்ல அப்படி நடந்திருக்கு, தேவ ஆலயத்தில் கொண்டு வந்து அருவருப்பான காரியங்களை கொண்டு வந்து வைத்தார்கள். அது தேவனுடைய நாமத்திற்கு விரோதமாக அங்கு விரோதியாயிருக்கிற ராஜாக்கள் அவங்களுடைய போர்ச்சவர்கள் எல்லாம் உள்ளே வந்து அந்த அருவருப்பான காரியங்களை அங்கு நிறைவேற்றினார்கள். இதை குறித்து நாம் ஏற்கனவே போதித்தோம். அடுத்ததாக கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக 20ஆம் வசனம், கர்த்தர் அந்த நாட்களை குறைத்திராவிட்டால் ஒருவனாயிலும் தப்பி போவதில்லை, தாம் தெரிந்து கொண்டவர்கள் நிமித்தமோ அவர் அந்த நாட்களை குறைத்திருக்கிறார். சொல்லுங்களேன், தாம் தெரிந்து கொண்டவர்கள் நிமித்தமோ. ஹல்லேலூயா. தெரிந்து கொண்டவர்கள் நிமித்தமோ அந்த நாட்களை என்ன செய்யறாராம், குறைத்திருக்கிறார். அப்போ இந்த கடைசி நாட்கள்ல என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லும் போதே, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தெரிந்து கொண்டவர்கள் நிமித்தமோ அவர் அந்த நாட்களை குறைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார். 21ஆம் வசனம், எல்லாரும் கவனிக்கலாம். என்று எவனாயிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள், ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். கூடுமானால். அப்போ இந்த 21ஆம் வசனத்துல ஆண்டவர் இயேசு அவர் இங்கே இருக்கிறார், அங்கே இருக்கிறார், அற்புத அடையாளங்கள் இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி எவனாயிலும் சொன்னால் என்ன செய்யாதீங்க, நம்பாதீங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். அப்போ கள்ள கிறிஸ்து கள்ள தீர்க்கதரிசி சும்மா சாதாரணமா இன்னைக்கு என்ன சொல்றாங்க, அநேகரை பற்றி சொல்றாங்க. ஆனா இங்கே சொல்லப்பட்டிருக்கு, வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். அப்போ இந்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் அப்படிங்கிறது ஆண்டவருக்குரிய மகிமையை தங்களுக்கு எடுத்துக்கொள்ளுகிற காரியம். கிறிஸ்துவுக்குரிய அந்த மகிமையை இவங்க எடுத்துக்கொள்வாங்களானா, கிறிஸ்துவை மறுதலிப்பார்களானால் அவங்க தான் அந்தி கிறிஸ்து. இயேசுவை கனம் பண்ணாதபடி, அவருக்குரிய மகிமையை அவருக்கு கொடாதபடி இருக்கிற காரியங்கள் அதுதான் அந்தி கிறிஸ்து. அதை குறித்து நாம் வாசிக்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம், 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால், உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. தேவனால் வந்திருக்கு அப்படின்னா அவங்க இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுவாங்க.
ஆண்டவர் இயேசு கேட்கிறாரு சீசர்கள்ட்ட, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? அப்போ ஒரு சிலர் வந்து ஆண்டவரே உம்மை எரேமியான்னு சொல்றாங்க, தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்று சொல்றாங்க, சரி நீங்க என்னை யார் என்று சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறார். அப்போ அதுல பேதுரு என்ன சொல்றாரு, நீர் கிறிஸ்து அப்படிங்கிறார். அப்ப அந்த வெளிப்பாடு, ஆண்டவரை குறித்த அந்த வெளிப்பாடு இங்கே 3ஆம் வசனத்துல அதான் சொல்லப்பட்டிருக்கு, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல, வருமென்றும் நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துனுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுது உலகத்தில் இருக்கிறது. அப்ப அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி, நம்ம இதெல்லாம் குறித்து பயப்பட தேவையில்லை. அந்தி கிறிஸ்துங்கிறது உலக கடைசியில வெளிப்படுகிற ஒன்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அநேக அந்தி கிறிஸ்துகள் ஒவ்வொரு காலங்கள்லையும் வெளிப்பட்டிருக்கிறாங்க. இயேசுவுக்கு விரோதமாய் இருக்கிறவங்க, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவங்க, ஆண்டவர் இயேசுவை மறுதலிக்கிறவங்க. சோ அந்த அந்தி கிறிஸ்து அன்னைக்கே இருந்தாங்கன்னு போட்டிருக்கு. அப்ப உலக முடிவுல வெளியரங்கமான விதத்துல இந்த அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான். அவனை தன் நாசியின் சுவாசத்தால் கர்த்தர் அழிப்பார். சொல்லுங்களேன், நாசியின் சுவாசத்தால் கர்த்தர் என்ன செய்வார்? அழிப்பார். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். கையை வைத்து சொல்லுங்களேன், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர், எனக்குள்ள இருக்கிறவர் எப்படிப்பட்டவர்? பெரியவர். சொல்லுங்களேன், எனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. அதை வாசிக்கலாம். மத்தேயு 24:27, மத்தேயு 24ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். இங்கே மனுஷகுமாரனுடைய வருகை அத சொல்றதுக்கு முன்னாடி அந்த பகுதியில் என்னென்ன காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. மார்க் 13ல என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்கும் எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. அந்தி கிறிஸ்து அவன் வருவான், அது மாத்திரமல்ல பொய்யான அற்புத அடையாளங்கள் எல்லாம் நடக்கும். ஆனா இதுக்கு எல்லாம் எச்சரிக்கையா இருங்கள். மார்க் 13:23, நீங்களோ எச்சரிக்கையாய் இருங்கள். அந்த வார்த்தையை சொல்லுங்க, நீங்களோ எச்சரிக்கையா இருங்கள், எல்லாவற்றையும் முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். சேர்ந்து எல்லாரும் திரும்ப அந்த 22ஆம் வசனம் வாசிக்கலாமா? எல்லாரும் வாசிக்கலாமா? ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால், அந்த வார்த்தையை சொல்லேன், கூடுமானால், கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக. கூடுமானால்னா என்னன்னா, தெரிந்து கொள்ளப்பட்டவங்களை யாரும் வஞ்சிக்க முடியாது. ஆனா கூடுமானால் ஒருவேளை அப்படி வஞ்சிக்கலாம். ஆனா இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார்? இந்த ஆண்டவருடைய வருகை வெளியரங்கமாய் வரப்போகுது. பிசாசு வருவான், அந்த அந்தி கிறிஸ்து வருவான், அவன் வஞ்சகமானவன், இதெல்லாம் பைபிள்ல போட்டிருக்கு. ஆனா வானத்துல அடையாளங்களோடு சூரியன்ல மாற்றம் உண்டாகும். அங்கு இந்த மார்க் 13ல சொல்லப்பட்டிருக்கு, வானத்தின் நட்சத்திரங்கள் விழும். சொல்லுங்களேன், வானத்தின் நட்சத்திரங்கள் விழும். அடுத்து இன்னும் என்ன சொல்லப்பட்டிருக்கு? சூரியன் அந்தகாரப்படும். ஆண்டவர் வர்றப்ப இந்த படைக்கப்பட்டவைகள் எல்லாவற்றிலும் அடையாளம் காணப்படும். சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நிலம் வந்து அந்த ஒளி இல்லாம போயிடும், கொடுக்காது. இதெல்லாம் வெளியரங்கமாக நடக்கும் அவர் வருகையின் அப்ப. பிசாசு அவன் அற்புத அடையாளங்களை செய்து மோசம் போக்க பார்ப்பான். ஆனா ஆண்டவர் வரும்போது அந்த உலகமே குலுங்கும். மனுஷகுமாரன் அநேக தூதர்களோடு அவர் என்ன செய்வார்? வெளியரங்கமா. இதை ஏன் ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்றாரு அப்படின்னா, இது முக்கியமான ஒன்று. அவருடைய வருகை என்பது முக்கியமான ஒன்று, அதனால திரும்ப திரும்ப சொல்றாரு. ஒரு சிலதை வந்து ஆண்டவர் வந்து லைட்டா சொல்லிட்டு போயிடுவார். ஆனா ஒரு சிலதை திரும்ப திரும்ப சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ரொம்ப முக்கியமான ஒன்று, நமக்கு முக்கியம். சரி, என் வாழ்க்கைக்கு இது என்ன முக்கியம்? நம்ம வாழ்க்கையில இப்படி நாம் நிதானித்து ஆயத்தத்தோடு, ஒரு உதாரணத்துக்கு திருடன் வீட்டுக்கு வர்றான், என்னைக்கு வேணாலும் வருவான் அப்படின்னு சொன்னா, திருடன் என்னைக்கு வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு கதவெல்லாம் திறந்து போட்டுட்டு பீரோவெல்லாம் திறந்து போட்டுட்டு அசால்ட்டா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருடன் இவங்களே தூண்டி விடுற மாதிரி ஆயிரும். அந்த வீட்டில் போனால் கதவெல்லாம் திறந்து கிடக்கும் அப்படின்னு. அந்த பேங்க்ல பணம் எண்றப்ப கூட பேங்க்ல ஒர்க் பண்றவங்களுக்கு சொல்லுவாங்க, அந்த பணம் கட்ட என்ன செய்யாதீங்க, முன்னாடி வைக்காதீங்க அப்படிம்பாங்க. ஏன் முன்னாடி வைக்காதீங்கன்னா, வர்ற கஸ்டமருக்கு
அவங்களுக்கு இந்த பணக்கட்டை பார்த்தோன்னா ஆசையை என்ன செய்ய விடுற மாதிரி இருக்கும், தூண்டி விடுற மாதிரி இருக்கும். நிறைய தேவைகளோட வருவாங்க. அதனால என்ன செய்யுங்க, அந்த பணக்கட்டை நீங்க முன்னாடி வைக்காம கீழே உள்ள செல்ஃப்ல வைங்க. அது எப்போ எண்ணி கொடுக்கணுமோ அப்போ மட்டும் எண்ணி கொடுங்க. ஸோ அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கும் கூட ஒரு சிலதை எச்சரிக்கை பண்ணுகிறார். இப்படி இருங்க, மனுஷகுமாரனுடைய வருகைக்கு முன்னாடி நினையாத நேரத்தில் அவர் வருவாரு, நிர்விசாரமா இராதீங்க. பிசாசு அவன் மனுஷனை கொல்றதுக்கு வகை தேடுகிறான், அழிக்க வகை தேடுகிறான். நீங்க ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரணும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரணும். வஞ்சிக்கப்படத்தக்க எத்தனையோ காரியங்கள் இருக்கு. இந்த சிறுவர் ஊழியத்தை குறித்து சொன்னாங்க, வாலிபர்களுக்கான ஊழியம். ஏன் இதெல்லாம் தேவை? சின்ன பிள்ளைங்க வஞ்சிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. சின்ன பிள்ளைங்க மனதுல விஷம் கெட்ட காரியங்கள் விதைக்கப்படுமானால் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் அதுல தான் அவங்க வளருவாங்க. வாலிபர்களுக்குள்ள இன்னைக்கு என்ன விதைக்கப்படுகிறதோ அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையாய் மாறப்போகுது. ஸோ வேதம் சொல்லுகிறது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுக்கிறான். அப்ப அந்த விதைக்கிறது என்பது தேவனுக்காக, தேவனுடைய மகிமைக்காக நம்ம என்னத்தை கொடுக்குறோம், பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்குறோம்? படிக்கிற பிள்ளைகளுக்கு நம்ம இந்த நாட்கள்ல ஜெபத்தோட கொடுப்பது வீணாய் போகாது. அந்த பிள்ளைகள் கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்க. சரி, இப்போ 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். சரி, எல்லாரும் இந்த வசனத்தை வாசிக்கலாமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் பக்கம் 284, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். சொல்லுங்களேன், எல்லாரும் கையை வைத்து சொல்லுங்களேன். கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. சரி, அப்ப அவர் அப்படி செய்ய போறாரு அப்படின்னா இன்னைக்கு நம்மளை தான் ரெப்ரசன்டேட்டிவா வச்சிருக்கிறார். நம்ம வீடுகள்ல நம்ம சுற்றி இருக்கிற சமுதாயத்தின் மத்தியில ஆண்டவர் எப்படி இந்த பூமியை அவர் உண்டாக்கி எல்லாவற்றையும் ஒழுங்கு பண்ணினாரோ அதே போல நம்மையும் கொண்டு கர்த்தர் இந்த காரியங்களை எல்லாம் ஒழுங்கு பண்ணும்படியாக நமக்கான அந்த தேவ சாயலை நமக்கு கொடுத்திருக்கிறார். சரி, இங்கு ஆண்டவருடைய அந்த முடிவு கடைசியாக எப்படி முடியும் அப்படிங்கிறதை குறித்து இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். இன்னும் வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வெளிப்படுத்தின விசேஷம் 13 வாசிக்கிறேன். அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து. இந்த அந்தி கிறிஸ்து என்ன செய்வான்? அற்புதங்களை அவன் நடப்பிப்பானா, பெரிய அற்புதங்களை நடப்பிப்பான். எப்படி நடப்பிப்பானா? அந்த வார்த்தையை கவனிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 13 அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து, பெரிய அற்புதங்களை நடப்பித்து. அப்ப பாருங்க, ஆண்டவர் ஒருவர் தான் அற்புதம் செய்கிறவர், ஆண்டவர் தான் அதிசயங்களை செய்கிறவர். இந்த பைபிள்ல பார்க்கிறோம், வெளியரங்கமா நிறைய அற்புதம் செய்திருக்கிறார். அப்ப பிசாசு அற்புதம் செய்ய முடியாது, செய்ய மாட்டான். ஆனா பொய்யான அற்புதங்களாலே ஜனங்கள் மனதை மயக்கத்தக்கதாக அந்த அற்புதங்களை மாத்திரம் சார்ந்து போகிறவர்கள் சத்தியத்தை சார்ந்து போகாதபடி கடைசி நாட்களிலே அற்புதத்திற்காகவே பின்பற்றுவாங்க. அற்புத அடையாளங்கள் அதை நம்ம மையமாக வைக்க கூடாது. சத்தியத்தை அறிகிற அறிவு நமக்கு மையமாக இருக்கணும். அங்கே கர்த்தர் கிறிஸ்து இருக்கிறார், இங்கே கிறிஸ்து இருக்கிறார் அப்படின்னு மோசம் போகாதீங்க அப்படிங்கிறார். அப்ப இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வஞ்சிக்கிறவன் அவன் என்ன செய்வானா, அற்புத அடையாளங்களை வெளியரங்கமாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து
அந்த 13ஆம் வசனத்தை கவனிக்கலாம். அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து. அப்ப பிசாசு என்ன செய்யறான்? மனுஷனை வஞ்சிக்கத்தக்கதாக அதை நிதானிக்கணும். அவர்களுடைய கனிகளினாலே அதை அறிவீர்கள். ஒரு மரம் நல்லதென்றால் அதனுடைய கனிகளினாலே அறிவீர்கள். ஒரு அற்புதம் அடையாளம் செய்யறதுனால இதுதான் ஆதாரம் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? மோசம் போகக்கூடாது. ஏன்னா பழைய ஏற்பாட்டுல மோசையுடைய நாட்கள்ல பார்வோனும் அங்க இருக்கிற மந்திரவாதிகளும் அற்புதம் செய்யறாங்க. மோசையுடைய வல்லமை எப்படி இருக்குன்னா அது சர்வ வல்லமையாக இருக்கிறது. அப்ப அந்த மந்திரவாதிகள் மோசை கோலை கீழே போடுறாரு, சர்ப்பமா மாறுது. அங்க இருக்கிற மந்திரவாதிகளும் அதை செய்யறாங்க. இப்போ மோசை என்ன செய்யறாரு? தண்ணி எல்லாம் ரத்தமா மாற்றுறாரு, நியாய தீர்ப்பு மாதிரி. சோ அவங்க இன்னொன்னு செய்யறாங்க. நல்ல கவனிங்க. ஆனா மோசே செய்த எல்லா காரியங்களையும் அங்க இருக்கிற மந்திரவாதிகளால என்ன செய்ய முடியல. மோசையுடைய பாம்பு அந்த மந்திரவாதிகளுடைய பாம்பெல்லாம் விழுங்கிட்டு அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க. அப்போ இந்த அற்புத அடையாளங்கள் என்பது அதை வைத்து இன்றைக்கு நம் ஜனங்கள் என்ன செய்யக்கூடாது? மோசம் போகக்கூடாது. அற்புதங்களுக்காக, அடையாளங்களுக்காக. நம்ம ஆண்டவரே அற்புதம் செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். ஆனா அதற்கு என்ன ஃபண்டமெண்டல்னா சத்தியத்தை குறித்த அறிவு, சத்தியத்தை குறித்த அறிவு, சத்தியத்தை குறித்த வெளிப்பாடு, சத்தியத்தை கை கொள்ளுவது, சத்தியத்தை தேடுவது, சத்தியத்திற்கு நம்மை ஒப்பு கொடுப்பது. இதுதான் நம்ம வாழ்க்கையில நிரந்தரமான வல்லமையானதை செய்யும். இந்த சத்தியத்தை தேடுவதற்கு நேரம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்னா வெறுமையாக இருக்கும். எப்ப வேணாலும் நமக்கு ஆபத்துகள் வரலாம். பிசாசு வஞ்சிக்கத்தக்கதாக அவன் வஞ்சிக்கிறவன். வரும்போது அவன் கொம்பு வச்சுட்டு நான் தான் வர்றேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டான். அவன் வஞ்சிக்கத்தக்கதாக. ஆதாம் ஏவாள்கிட்ட எப்படி வந்தானா? அவன் வஞ்சகமாய் வந்தான். சர்ப்பத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, அவன் தந்திரக்காரன், தந்திரமானவன். அந்த நாள்ல சர்ப்பம் எப்படி இருக்குன்னா அது நடந்து வந்திருக்கு. சபிச்ச ஒன்னதான் அது தரையில மண்ணோட மண்ணா. இன்னும் சொல்றாங்க ஒரு சிலர் பறந்து வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த சர்ப்பம் சபிச்ச உடனே அது மண்ணுல ஊற ஆரம்பிச்சது. அது பார்க்கிறப்ப எப்படி இருக்கும்னா அழகா இருக்கும் இந்த சர்ப்பம். ஆனா பைபிள்ல போட்டிருக்கு அது தந்திரம் உள்ளது. பிசாசும் எப்படிப்பட்டவன்? அவன் தந்திரம் உள்ளவன். அப்ப இந்த கடைசி நாட்கள்ல அவன் தந்திரங்களுக்கு நாம் சிக்கி கொள்ளாதபடி வாலிபர்கள் கட்டாயம் பரிசுத்தத்துல வளர்க்கப்படணும். சிறு பிள்ளைகள், நம்முடைய வீடுகளில் இருக்கிற நபர், அவங்க கெட்டு போகக்கூடாது. அவங்க அசுத்தமான காரியங்களிலே அவங்க மனது பாதிக்கப்படக்கூடாது. இன்னைக்கு எஜுகேஷனுக்கும் போனை பயன்படுத்துறாங்க. அதுல கெட்ட காரியங்களும் அதுல போன்ல தான் இருக்கு. அப்போ கொஞ்சம் இதானா கூட வஞ்சிக்கப்பட்டு போகலாம். அப்போ பிள்ளைகள் வஞ்சிக்கப்படாம இருக்கிறதுக்கு அவங்களுக்குள்ள என்ன வேணும்? கர்த்தருடைய கிரியைகள் வேணும். கர்த்தருடைய நாமத்துல தங்களை பரிசுத்தமா காத்து கொள்ளணும். அவருடைய இரத்தத்தினால கழுவப்படணும். பிள்ளைகள் நடத்தப்படணும். ரொம்ப அவசியமா இருக்கு. சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. தொடர்ந்து இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாம் பார்த்தோம். இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமாக அந்த நாட்கள் குறையும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமாக வாசிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 44. யோவான் 6:44. என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். பாருங்க, இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கையை உயர்த்தி சொல்லுங்களேன். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நம்மெல்லாம் யாரு? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். சரி, நம்ம ஆண்டவரை தெரிந்து கொண்டோமா? அவர் நம்மை தெரிந்து கொண்டாரா? அவர் தான் நம்மளை தெரிந்து கொண்டார். பிரதர் கரெக்டா சொன்னாங்க. அவர் தான் நம்மை தெரிந்து கொண்டார். இந்த யோவான் 6:44 அதான் சொல்லப்பட்டிருக்கு. என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால், என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். அப்போ இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எல்லாம் சொல்லுங்களேன். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவங்க நிமித்தமாக அந்த நாட்கள் குறைக்கப்படுமா? உபத்திரவத்தின் நாட்கள், கடைசி அந்த வருகைக்கு முன்னாடி இருக்கிற அந்த நாட்கள்ல உபத்திரவங்கள் இருக்கும். யுத்தத்தின் செய்தி. யுத்தத்தின் செய்தி என்னன்னா சாப்பாடு இல்லாம. இப்ப பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேல் தேசத்துக்கும் யுத்தம் நடந்தது. நிறைய பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லை, கரண்ட் இல்லை. நிறைய பிள்ளைகள் அனாதையா இருப்பாங்க, அப்பா அம்மா இல்லை. அதே மாதிரி இஸ்ரேல் நாட்டு மேல அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? தொடர்ந்து ஏகப்பட்ட குண்டை போட்டாங்க.
உடனே இந்த நாடு பதிலுக்கு இதாகுது. ஆனா அப்பாவி ஜனங்கள் என்ன செய்யறாங்க? சாப்பாட்டுக்கு இல்லாம இருக்கிறாங்க, தண்ணி இல்லாம இருக்கிறாங்க, கரண்ட் எத்தனையோ நாள் இல்லை, உள்ள உடம்பு சிக்கிக்கிட்டு கிடக்கும், காப்பாத்த ஆள் இருக்காது. பாருங்க, அப்ப இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப கொடூரமா இருக்கு. ஆனாலும் இந்த கடைசி நாட்கள்ல நம்ம எப்படி இருக்கணும்? இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், என்ன ஆனாலும் நான் கர்த்தரோடு இருப்பேன், என்ன ஆனாலும் கர்த்தருக்கு நான் உத்தமமா இருப்பேன், கர்த்தரை தேடுவேன், கர்த்தரை கனம் பண்ணுவேன், ஜெபிக்கிறதுல, கர்த்தருடைய ஐக்கியத்துக்கு வருகிறதுல, தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டருடைய சத்தியத்தை கை கொள்ளுவதில் நான் உண்மையா இருப்பேன். அதான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. எபேசியர் 6:10 சொல்லப்பட்டிருக்கு, கடைசியாக சகோதரரே, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அப்போ அங்க பவுல் சொல்றாரு, நிறைய அவரோடு கூட உன்னதங்களிலே உட்கார வைக்கப்பட்டிருக்கோம், அதை சொல்றாரு. கிறிஸ்துவுடனே கூட நம்ம உயிர்ப்பிக்கப்பட்டு இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியா சொல்றாரு, ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்றாரு, என்னன்னா கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். எல்லாம் சொல்லுங்களேன், கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு எபேசியர் 6ல், பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி. பிசாசு எப்படிப்பட்டவன்? ஒரு தந்திரக்காரன். அதை நம்ம எதிர்க்கிறதுக்கு என்ன இருக்கணும்? திராணி இருக்கணும். சொல்லுங்களேன், திராணி. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க ஒரு இடத்துல வேலைக்கு போறீங்க, அந்த வேலை வெயிட்டா தூக்கணும், உங்களுக்கு திராணி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன செய்ய முடியாது, அதை தூக்க முடியாது. அப்ப பிசாசை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாது. கவனிக்கலாம், பிசாசு அவன் ஒண்ணும் இல்லை அப்படின்னு நினைக்க கூடாது. அதே நேரம் பிசாசை கண்டு ரொம்பவும் பயப்படக்கூடாது. அவனை பற்றி சரியான அறிவு இருக்கணும். அண்டர் எஸ்டிமேட்னா என்னன்னா, பிசாசே கிடையாது. ஒரு சிலர் வெளிநாட்டுகள்ல என்ன சொல்றாங்க? பிசாசே கிடையாது. ஆனா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, பிசாசு திருடன், அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரான். அப்ப நம்ம என்ன செய்யணும்? பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். கர்த்தருக்கு பிரியம் இல்லாம, பரிசுத்தம் இல்லாம, கர்த்தரை தேடாதபடி, கர்த்தருடைய வழிகளை கை கொள்ளாதபடி இருந்தா பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்கிறோம். அடுத்த வாரம் கர்த்தருடைய பந்தி, நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கணும். கர்த்தர் சமூகத்துல ஞானஸ்தானம் எடுக்கலையா, ஆயத்தமாகணும். ஞானஸ்தானம் எடுத்தவங்க இந்த மாதத்துல ஒரு நாளாவது கொஞ்சம் தியாகம் பண்ணி கர்த்தரை கனம் பண்ணணும். வாழ்நாளெல்லாம் வேலை இருக்கும், வாழ்நாளெல்லாம் படிப்பு இருக்கும், ஆனா ஆண்டவரை தேடுறதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். ஆண்டவரை அதை பற்றி கொள்ளணும், காத்திருக்கணும், கொஞ்சம் உபவாசம் பண்ணணும், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். வீட்டுல தேவையில்லாத வியாதி, தேவையில்லாத நஷ்டம், தேவையில்லாத பிரச்சனைகள் வராதபடி காத்திருக்கணும். ஏன்னா அங்கு எபேசியர் 6ல் சொல்லப்பட்டிருக்கு, வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. சொல்லுங்களேன், போராட்டம் உண்டு. அப்ப இந்த போராட்டத்துல நம்ம என்ன செய்யணும்? எதிர்க்கிறதுக்கு திராணி உள்ளவங்களா இருக்கணும். சொல்லுங்களேன், திராணி உள்ளவர்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை பரம்பரை சாபங்கள் வரலாம், அல்லது பிசாசுனுடைய அந்த கட்டுகள் இருக்கலாம். அதை எப்படி மேற்கொள்ளுவீங்க? அதுக்கு மேற்கொள்றதுக்கு தேவனுடைய இந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அப்ப வருகைக்கு கடைசி நாட்கள்ல ஆயத்தமா இருக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்? ஆர்மர் ஆஃப் காட், தேவனுடைய சர்வாயுதத்தை தரித்து கொள்ளணும். சத்தியம் என்னும் கச்சையை அறையில தரித்திருக்கணும். ஆயத்தம் என்னும் பாதரட்சை, நீதி என்னும் மார்க்கவசம், ஒவ்வொரு ஆயுதங்களையும் அதை என்ன செய்யணும்? நம்ம தரித்திருக்கணும். அப்ப ஒருவேளை நிறைய படிப்பு இருக்கு, பைபிள் படிக்க முடியல, பரீட்சை நேரம், பரவாயில்ல, அடுத்த நாள் படிக்கலாம். ஜெபிக்க முடியல, அன்னைக்கு முடியல, அடுத்த நாள் ஜெபம் பண்ணிடணும். ஜாக்கிரதையா இருக்கணும். ஹல்லேலூயா. ஒருவேளை பிசினஸ் பண்றீங்க, திடீர்னு அன்னைக்கு ஆராதனைக்கு ரொம்ப டஃப்பா இருக்கு, நம்ம என்ன செஞ்சிடணும்? அதை ஆண்டவர் சமூகத்துல ஒப்புரவாகி அடுத்த வாரத்துல சரியா வந்துடணும். ஹல்லேலூயா. ஏன்னா இதுல நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். கர்த்தரோடு காரியங்கள்ல நாம் என்ன செய்யணும்? விழிப்பா இருக்கணும். அப்படி இருக்கும்போது கர்த்தர் நம்மோடு இருப்பார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்ப பிசாசு எப்படி வஞ்சிப்பான்? அவன் முதல்ல பொய் சொல்லுவான், உனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படிம்பா, கர்த்தரை இப்ப தேட வேணாம், அப்புறம் தேடிக்கலாம் அப்படிம்பா, உனக்கு நிறைய ஒர்க்கு பிஸியா இருக்கு அப்படிம்பா. இன்னும் சொல்லுவான்,
ஆண்டவரை இப்படிலாம் தேடணும்னு யார் சொன்னா? உலகம் எப்படிலாம் அனுபவிக்கிறாங்க, பொய் சொல்லுவான். அனுபவிச்சு தவறான வழியில போனவங்க நிச்சயமா நாசமா போயிடுவாங்க. அன்னைக்கு ஒரு 2 வீலர் பைக்கு 200cc டிராஃபிக் போலீஸ்லாம் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க ஆரம் காலனி ரோட்ல. அந்த ஸ்பீடு பார்த்தா ஊன்னு வந்துச்சு பாருங்க. ஒரு வண்டிக்கார் மேல 2 வீலர் கால் மேல அடிச்சு அவர் கீழே விழுந்துட்டார். நல்ல வேலை ஒன்றும் ஆகலை. அங்கே இருக்கிற போலீஸ் எல்லாம் அந்த வண்டி மோதனவனை பிடிக்கலான்னு பார்த்தா அவன் தடு மாதிரி வண்டி எடுத்துட்டு ஓடியே போயிட்டான். அந்த வண்டி சவுண்டு எப்படி இருக்குன்னா ஊ அப்படிங்குது. செத்து போனால் அவ்வளோதான், அடுத்த நேரமாக ஊ அப்படின்ட்டுருவாங்க. நிறைய பேருக்கு மண்டையை 2 பிளந்துருக்கு அந்த வண்டியில் போய். மண்டை 2 பிளந்து சாகுறாங்க அந்த வண்டியில். ஆனால் அந்த வண்டி மேலே ஒரு மோகம், எப்படி சவுண்டு ஊ அப்படின்னு அப்படி போகும், இப்படி போகும். ஆனால் உயிர் போச்சுனாலும் அடுத்த நேரமே போயிடும். அவங்களுக்கு ஏதாவது ஆனா பரவாயில்ல, அடிச்சு பாவம் கீழே கிடக்குறாங்க. அப்போ வண்டி என்ன நோக்கம், நமக்கு தேவைக்கு பயன்படுது. ஆனா ஒரு சிலர் மத்தியில் அந்த வண்டி சத்தம் கேட்கணும் பாருங்க, ஊ அப்படின்னா ஒரு சவுண்டு, 200cc போகுது. கொஞ்சம் கவனமா இல்லைன்னா உயிரும் போயிடும். ஹல்லேலூயா. சாந்தஸ்டர் ராஜி பிரதர் சொன்னார், அவங்க ஆபீஸ்ல ஒரு பையன் பிடிவாதம் பண்ணி, நல்ல கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவர் உடைய பையன், 2 பேரும் கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறாங்களாம். அந்த பையன் பிடிவாதம் பண்ணி வண்டி கேட்டானாம். அந்த வண்டியோடைய விலை 1.25 லட்சம் ரூபாயாம். பிடிவாதம் பண்ணி வாங்கி ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பீடாக போய் நினைவில்லாமல் கிடக்குறானாம். எப்படி இருக்கு பாருங்க, பிசாசு எப்படி மோசம் போகிறான் பாருங்க. அந்த பையனுக்கு தெரிஞ்சது என்னன்னா, யாரோ நடிகர் என்ன செய்யறாரு, சவுண்டு கொடுத்து ஊன்னு போறாரு. நிறைய பேர் போறாங்க, வண்டி இப்படி போறாங்க, ஆனா நினைவில்லாம போவான்னு அவனுக்கே தெரியாது. பெற்றோர்கிட்ட போய் பிடிவாதம், பிள்ளைகளை கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்து பழகக்கூடாது. பிள்ளைகளுக்கு எதை கொடுக்கணும் எதை கொடுக்க கூடாது பாருங்க. அந்த பெற்றோர் ஒரே பையனா எப்படி வேதனையா இருக்கும். பைக் வாங்கி கொடுக்கறது தப்பு இல்லை, அந்த பைக்கும் தப்பு இல்லை. ஆனா அந்த வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு, அதுல இருக்கிற ஆபத்து. அப்போ இந்த கடைசி நாட்கள்ல நம்ம எப்படி இருக்கணும்? யோவான் 6:44 சொல்லப்பட்டிருக்கு, நான் தெரிந்து கொண்ட, யார் ஆண்டவர் தெரிந்து கொள்றாரோ, பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் என்ன செய்யப்பட்டிருக்கோம்? பிதாவினால இழுத்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம். கையை உயர்த்தி சொல்லுங்க, தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம். அப்ப நம்மளுடைய பங்களிப்பு இருக்கு. நம்மளும் என்ன செய்யறோம்? அவரை வாஞ்சிக்கிறோம், கர்த்தரை கனம் பண்றோம். இங்கே வெக்கையா இருக்கு, பரவாயில்ல, வெக்கையா இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்ம வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டங்கள்ல நம்ம தைரியமா இருந்து வந்திருக்கிறோம். கொஞ்ச நேரத்தில் ப்ரேயர் முடிஞ்சிடும். அதை கனம் பண்றது இல்லை, நான் ஆராதனைக்கு இதெல்லாம் அப்படி வரணுமா? இல்லை, கொஞ்சம் கனம் பண்றது வீணா போகாது. ஹல்லேலூயா. நமக்காக ஆண்டவர் ரத்தத்தை சிந்தி இருக்கிறார், உயிரையே கொடுத்துருக்கிறார். நிச்சயமா இங்க உட்காந்து ஜெபம் பண்றதுனால நமக்கு உயிர் போயிடாது. நிச்சயமா கர்த்தர் அதை கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவர் இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரான், கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். அப்ப நம்ம யாரா இருக்கிறோம்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவங்களை எளிதாக கூடுமானால், அந்த வார்த்தையை பாருங்க, மார்க் 13 சொல்லப்பட்டிருக்கு, கூடுமானால் வஞ்சிக்க கூடும். தெரிந்து கொள்ளப்பட்டோம். கூடுமானால் என்னன்னா ரேரா, ஏன்னா அவர் விடமாட்டார். ஹல்லேலூயா. நீங்க ஒருவேளை ஒரு அரசாங்கத்துல வேலை செய்யறீங்க, இந்த பேங்க்ல வேலை செய்யறாங்கன்னா அவங்களுக்கு 4 வருஷத்துக்கு ஒருக்க எல்எஃப்சின்னு கொடுப்பாங்க. இப்போ அந்த பணத்தை கொடுத்துட்றாங்க, பணம் வேணும்னா. அந்த எல்எஃப்சியினுடைய நோக்கம் என்னன்னா, இந்த ஆஃபீஸில் ஃபேனுக்கு கீழே உட்காந்து வேலை செய்வாங்க. ஒரு எழுத்து 5 0 போடுற இடத்துல 6 0 போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 5 0 போட்டால் 1 லட்சம், 6 0 போட்டால் 10 லட்சம். 1 0 கூட போட்டுட்டாங்கன்னா இவங்க கையில இருந்து அந்த பணத்தை கொடுக்கணும். இல்லைன்னா அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி முடிக்கிற வரைக்கும் ஆஃபீஸை விட்டு போகக்கூடாது. ஏன்னா கவர்மெண்ட்டோடைய இது. நம்ம நினைப்போம் பேங்க்ல ஒர்க் பண்றாங்க, நல்ல ஒயிட் காலர் ஜாப்பு. இன்னொன்று நினைப்போம் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க, அவங்களுக்கு சம்பளம் 80,000 70,000. அதுல இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு பாருங்க. அவங்களுக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் ரூபா சம்பளம். அதுக்கேற்ற அளவுக்கு அதுல பாடுகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். இந்த பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, இந்த தர்மராஜ் பிரதர் இங்கே ஒர்க் பண்றப்ப 1 டிஜிட் விட்டுட்டார், 1 லட்சம் ரூபா பணம் காணும். ஆனால் உட்காந்து 8 மணி வரைக்கும் உட்காந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாரு. கண்டுபிடிச்ச பிறகு வீட்டுக்கு போறாங்க.
அவங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா எல்எஃப்சி அப்படிம்பாங்க. எல்எஃப்சின்னா அந்த மைசூர், பெங்களூர், ஊட்டி அல்லது கொடைக்கானல் இங்கே போனால் அங்கே தங்குறதுக்கு 2 டேஸ்க்கு ரெஸ்ட் ஹவுஸ் கொடுப்பாங்க ஃப்ரீயாக. அவங்க முன்னாடியே அதை ரிசர்வ் பண்ணணும். அதுதான் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. பேங்க்ல வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு கலெக்டராக இருக்கிறாங்க, எம்பியாக இருக்கிறாங்க. இப்போ எம்பியாக இருக்கிறாங்கன்னா டெல்லியில் அவங்களுக்கு ஒரு சில தங்குறதுக்கு அவங்களுக்குன்னு தங்குற இடம் கொடுத்துருக்குறாங்க. எம்எல்ஏ இருக்கிறாங்க, எம்எல்ஏக்குன்னு சென்னையில் இருக்குது. அப்போ அதனுடைய அர்த்தம் என்னன்னா அவங்கள சூசன், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். வேதம் சொல்லுகிறது உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவங்கள மேக்சிமம் வஞ்சிக்க முடியாது. ஏன்னா நம்ம என்ன செய்யறோம்னா அவரை தெரிந்து கொள்றோம். ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவம், அசுத்தம், உடனே போய் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ற, ஆண்டவரே பரிசுத்தப்படுத்துங்கப்பா, உம்முடைய ரத்தத்தினால கழுவுங்க, உமக்கு பிரியமா இருக்கணும் ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது, நாங்க குடும்பமா உம்மை கனம் பண்ணணும். நமக்குள்ள என்ன இருக்கு? அந்த உணர்வு, கான்சியஸ் இருக்கு. கர்த்தர் உணர்த்துறாரு, போய் ஜெபம் பண்ணு, போய் வேதத்தை படி, இந்த சத்தியத்தை கை கொள்ளு, கர்த்தருக்கு உத்தமமாயிரு, உண்மையாயிரு, ஆண்டவர் எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறார் அதை மறந்துடாத, அவர் செய்த உபகாரங்களை எல்லாம் நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணு. நிறைய பேருக்கு ஆண்டவரை சேவிக்கிறது எப்படி இருக்கு? கர்த்தர் செய்ததெல்லாம் மறந்துடுறாங்க. அந்த மறந்து போகிற தன்மை தான் நம் வாழ்க்கையின் வீழ்ச்சிக்கு அது ஆரம்பம். கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை சேவிக்கிறப்ப நல்ல சந்தோஷமா சேவிக்கணும். ஆலயத்துக்கு வந்துட்டு போறப்ப கர்த்தர் செய்தவைகள் எல்லாம் நினைத்து துதிக்கணும். வீட்டில் போய் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஆண்டவரே நீ கொடுத்த இந்த உணவுக்காக, எத்தனை ஆரம்ப நாட்களில் உணவு இல்லாமல் இருந்திருப்போம், வீடு இல்லாமல் இருந்திருப்போம், நல்ல ட்ரெஸ் இல்லாமல் இருந்திருப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரமாப்பா, இல்லை இது நான் சம்பாதிச்சது, ஏன் திறமை, ஆண்டவரே நீங்க எனக்கு இந்த திறமையை கொடுத்தீங்க, நீங்க எனக்கு இந்த பலனை கொடுத்தீங்க. யாக்கோபுக்கு ஆண்டவர் ஒரு சீக்கிரட் சொல்றாரு. அவங்க மாமனார் ஏமாத்திக்கிட்டே இருக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, இந்த புள்ளி உள்ள கொப்பை என்ன செய்ய, ஆடு தண்ணி குடிக்கிற இடத்துல அதுக்கு போடு அப்படிங்கிறார். குட்டி போடுறதெல்லாம் யாக்கோபுக்கு சாதகமா இருக்கு. ஒரு வெளிப்பாடை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. நீங்க பிசினஸ் பண்றீங்க, குடும்பத்தை நடத்துறீங்க, சமுதாயத்தில் உங்களுக்கு அடுத்த நிலைக்கு போகிறீங்க, பிள்ளைக்குரிய திருமண காரியம், கர்த்தர் உங்களுக்கு ஒரு சில காரியங்களை கற்றுக் கொடுப்பார், உங்களை கைட் பண்ணுவார், உங்களோடு கூட இருந்து உங்களை பலப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை தேற்றுவார், உங்களை என்ன செய்வார்னா அவர் உள்ளான பலத்துல நிரப்புவார். ஹல்லேலூயா. அந்த உள்ள ஸ்ட்ரென்த் பண்ணுவாரா, உங்களை வந்து ஸ்டஃப் ஆக்குவார். ஏன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதமானது உங்கள்கிட்ட கொடுக்குறப்ப அதை நீங்க அதை ஸ்டாண்ட் பண்ணணும் பாருங்க, நிக்கணும் பாருங்க, அந்த நிக்கிறதுக்கு உங்களை ஆயத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, அப்போ பைபிள்ல தாவீது ஆடு மேய்க்கிற தாவீது தான். ஆனா அந்த வெளிப்பாடுள்ள தாவீது ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கப்பே பாட்டு பாடுறாரு, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சொல்லுங்களேன், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இவர் ஆடு மேய்க்கிற மேய்ப்பரு, அதை மேய்ச்சிக்கிட்டே இருக்கிறப்ப கர்த்தரை பார்க்குறாரு, அந்த ஆடு மாதிரி தன்னை பார்க்குறாரு. இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிற அந்த தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்றார். அபிஷேகம் பண்ண உடனே இப்ப அந்த தாவீதுக்கு முன்னாடி ஒரு சேலஞ்ச் இருக்கு, கோலியாத். இப்ப தாவீது மேல இருக்கிற அபிஷேகம் கோலியாத்தை பார்க்கிறாரு. இப்ப யாரை பார்க்கிறாருன்னா கோலியாத்துக்கு முன்னாடி தன்னோடு இருக்கிற கர்த்தரை பார்க்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்குள்ள வெளிப்பாடு, கர்த்தரை பின்பற்றும் போது, இயேசுவை பின்பற்றும் போது நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறீங்க. உங்களுக்கு கர்த்தர் ஒரு சில வெளிப்பாடுகளை கொடுப்பா. அந்த தாவீதுக்கு ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்தார். என்ன வெளிப்பாடுனா, இவன் விருத்த சேதனம் இல்லாதவன், இவன் கர்த்தருக்கு முன்பாக எம்மாத்திரம். அதான் வெளிப்பாடு, அதான் ரெவல்யூஷன். நீ அவர் நாமத்தை தூசிக்கிற உன்னை கர்த்தர் என் கையிலே ஒப்பு கொடுப்பார். இன்னைக்கு உங்க வீட்டுல பிரச்சனை இருக்கலாம், பிள்ளைகளுடைய ரட்சிப்பு என்கிற ஒரு பிரச்சனை இருக்கலாம், ஆனா கர்த்தர் விசுவாசிக்கிற உங்களை கொண்டு உங்க வீட்டை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. எபிரேயர் 11:1 சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசமானது, எல்லாம் சொல்லுங்களேன், விசுவாசமானது என்னது? நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின், சத்தமா சொல்லுங்களேன், நிச்சயமா இருக்கிறது. உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குன்னா, காணப்படாத உலகத்துல அந்த கடன் பிரச்சனையை காட்டிலும் தேவன் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். உங்க வீடு ரட்சிக்கப்படுறதுக்கு காணப்படாத உலகத்துல உங்களால முடியாதுதான், ஆனா உங்களை அழைத்த தேவன் ஆயத்தமா இருக்கிறார். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை
செவ்வையாக்குவேன். அப்ப நீங்க நினைக்கல எனக்கு முன்னாடி யார் போவா, ஆனா ஆண்டவர் சொல்றார் நான் உனக்கு முன்னே போய். பிசினஸ்ல ஆண்டவர் சொல்றார் நான் உனக்கு முன்னாடி போய் என்னென்ன ஆபத்து இருக்கு அதெல்லாம் நான் சரி பண்ணுவேன். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ இந்த வெளிப்பாடு கர்த்தரை பின்பற்றுகிறப்பயே நமக்கு இந்த வெளிப்பாடை கொடுப்பாரு. கர்த்தரை பின்பற்றும் போதே உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உங்களை அப்படி ஆற்றல் ஆக்குவார். நீங்க ஜெபிக்கும் போதே கர்த்தர் அந்த பிரசன்னத்துக்குள்ளே உங்களை நடத்துவார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, இப்போ இந்த வருகை குறித்த காரியங்கள்ல 13ஆம் வசனத்துல மார்க் 13ஆம் அதிகாரம், மார்க் 13 26 27 வசனம். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகங்களின் மேல் வருகிறதை காண்பார்கள். எல்லாரும் சொல்லுங்களேன், மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகங்களின் மேல் வருகிறதை காண்பார்கள். அப்படி காண்கிறப்ப யாரை கூட்டி சேர்ப்பாராம்? அப்பொழுது அவர் தம்முடைய தூதனை அனுப்புவாராம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, தூதரை அனுப்பி. ஆண்டவர் பிறக்கிறப்பே தூதர்கள் வர்றாங்க. ஹல்லேலூயா. அவர் உயிர் தெழுந்த போது தூதர்கள் வர்றாங்க. அவர் பிறந்த நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு தூதர்கள் வர்றாங்க. இந்த தூதர்கள் நிறைய இடங்கள்ல வர்றாங்க. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய அந்த அவர் கூட்டி சேர்க்கிறப்ப தூதர்கள் போய் சொல்லுவாங்களா, வாங்க வாங்க வாங்க, நீங்களாம் வாங்க, ஜப்பான் தேசத்துல இருக்கிறவங்களே வாங்க, ஆப்பிரிக்கா தேசத்துல இருக்கிறவங்களே வாங்க, இந்தியாவில் இருக்கிறவங்களே வாங்க, திண்டுக்கல்ல இருந்தவங்களே வாங்க. இப்படி ஒவ்வொரு இடங்கள்ல இருந்தும் என்ன செய்வாராம்? கூட்டி சேர்ப்பா. சொல்லுங்களேன், தெரிந்து கொண்டவர்களை கூட்டி சேர்ப்பா. ஹல்லேலூயா. தெரிந்து கொண்டவங்களை அம்போன்னு விட்டுற மாட்டார். தெரிந்து கொண்டவர்களை அவர் கூட்டி சேர்ப்பா. ஒரு நல்ல காரியம். எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம்? நாம் தெரிந்து கொள்ளல, பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால். கையை விரித்து சொல்லுங்களேன், பிதா என்னை இழுத்து கொண்டார். சொல்லுங்களேன், என்னை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல போட்டிருக்கு, அவர் என்னை அன்பு என்னும் கயிறினாலே கட்டி இழுத்து. அன்னைக்கே அந்த கயிறுலாம் இருந்திருக்கு. அந்த கயிறு என்ன கயிறா? அன்புங்கிற கயிறா. அந்த கயிறை வச்சு என்ன செய்யறாராம்? கட்டி இழுத்து. அந்த கயிறு ஃபுல்லாவே அன்பு தான். அந்த கயிறு மேல பட்ட உடனே அந்த அன்புக்கு நம்ம எல்லாம் என்ன செய்யப்படுறோம்? இந்த ரட்சிப்புக்குள்ள வர்றோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த கடைசி நாட்கள்ல ஆண்டவருடைய அந்த வருகையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தூதனை அனுப்பி. எல்லாம் சொல்லுங்க, தூதரை அனுப்பி. என்னங்க, ஆண்டவர் எத்தனை இடத்துக்குங்க போவார்? இல்லை, எத்தனை இடத்துக்கும் போக மாட்டாரு. அவர் இருக்கிற இடத்துக்கு தூதர்கள் போய் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துருவாங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கூட்டிட்டு வந்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கூட்டி சேர்ப்பார். தாம் தெரிந்து கொண்டவர்களை கூட்டி சேர்ப்பார். கையை விரித்து சொல்லுங்க, தாம் தெரிந்து கொண்டவர்களை கூட்டி சேர்ப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் அவரோடு இருக்கத்தக்கதாக, என்றென்றைக்கும் அவரோடு இருக்கத்தக்கதாக. இந்த பூமியில ஆண்டவரை சேவிக்கிறதுனால எத்தனை அவமானங்கள், எத்தனை நிந்தைகள், எதெல்லாம் இழந்து போய் எத்தனை பேர் அவஸ்தைப்படுறாங்க. ஒரு சில இடங்கள்ல உயிரே போயிருக்கு. அவங்க மேல பொய்யான குற்றச்சாட்டுகள், தூஷணங்கள். ஆனா கர்த்தர் தெரிந்து கொண்டவர்களை கூட்டி சேர்ப்பா. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கலாம். பாருங்க, இந்த அற்புத அடையாளங்களை வைத்து மையமா போகக்கூடாது. வாசிக்கலாம். யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரை. கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி. எல்லாரும் வாசிங்களேன். கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி. வாசிங்க. பட்சத்திற்கு ஒரு அற்புதம் காட்டுங்கள் என்று பார்வோன் உங்களோடு சொன்னால், அப்பொழுது நீ ஆரோனை நோக்கி உன் கோலை எடுத்து அதை பார்வோனுக்கு முன்பாக போடு என்பாயாக, அது சர்ப்பமாகும் என்றார். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்தார்கள். ஆரோன் பார்வோனுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரருக்கு முன்பாகவும் தன் கோலை போட்டான், அது சர்ப்பமாயிற்று. இப்போ நம்ம எல்லாம் பார்த்தோம், நிறைய 10 அடையாளங்கள், அற்புதங்கள் செய்யறார். மோசையை கொண்டு கர்த்தர் செய்யறார். ஆனா பைபிள்ல அற்புத அடையாளம் செஞ்சு வேற தேவர்களை பின்பற்றும்படி ஒருவன் வழி விலகச் செய்வானானால், அந்த மகிமையை கர்த்தருக்கு கொடுக்காம வேற தேவர்களை பின்பற்றும்படி வழி விலகச் செய்வானானால் அவனை பத்தி ஒரு எச்சரிக்கை போட்டிருக்கு. வாசிக்கலாம். உபாகமம் 13ஆம் அதிகாரம்
1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரை. உபாகமம் 13. உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியாகிலும் சொற்பனக்காரனாகிலும் எழும்பி நீங்கள் அறியாத வேறு தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும், அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும், அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறவர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்த 5ஆம் வசனத்துல போட்டிருக்கு, அதுல அப்படிப்பட்டவங்களை பத்தி என்ன தண்டனை கொடுக்கணும்னு போட்டிருக்கு. அந்த தீர்க்கதரிசி போதும், அதை நீங்க வீட்டுல போய் வாசித்து பார்த்துக்கோங்க, நேரம் ஆயிடுச்சு பாருங்க. அப்போ அற்புத அடையாளங்களை வைத்து கர்த்தருக்கு பின்னாடி ஓடக்கூடாது, சத்தியத்தை அறியணும். இப்ப +2 எக்ஸாம் இருக்கு, +2 எக்ஸாம் தான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமானதுங்க, லைஃபையே இது பண்ண போகுது அப்படின்னு சொன்னா எக்ஸாம் எழுதுறப்ப பயந்து போயிடுவாங்க, டிப்ரெஷனுக்குள்ள போயிடுவாங்க. ஒலிம்பிக் போட்டி நடந்தது, ஒரு நாட்டில இருந்து ஒரு சகோதரி வந்திருந்தாங்க. அவங்களுக்கு அந்த நாட்டில் எஃபோர்ட் முழு ப்ரெஷர் போடுறாங்க, நீங்க தான் நாட்டுக்கு கௌரவத்தை உண்டாக்கணும், நீங்க ஜெயித்து வரணும், உங்களை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு. கரெக்டா அந்த போட்டி வர்ற நேரம் 10 நாள் முடியாம போயிட்டாங்க. சும்மா இருந்திருந்தா கூட அவங்க மட்டும் வந்திருப்பாங்க. நல்ல கவனிங்க, நமக்கு வாழ்க்கையில எத்தனையோ சேலஞ்சஸ் இருக்கு, அதுல இதுவும் ஒண்ணு. மேலான காரியங்கள் எத்தனையோ இருக்கு. +2 தான் முடிவா வாழ்க்கைக்கு? இல்ல. ஒரு சிலர் நீட்டு தான் முடிவு அப்படின்னு இருக்கிறாங்க, இல்ல. அது ஒரு வாழ்க்கையில ஒரு அம்சம். அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதே போல ஆண்டவருடைய வருகை அதற்கு அற்புத அடையாளங்கள் மட்டுமல்ல, இந்த சத்தியத்தை அறிகிற அறிவு, சத்தியத்தை தேடணும், சத்தியத்தை வாஞ்சிக்கணும். நிறைய ஜனங்கள் எப்படி மோசம் போவாங்கன்னா, சத்தியம் இல்லாததுனால மோசம் போவாங்க. அற்புத அடையாளங்கள், பிசாசும் அற்புத அடையாளம் செய்யுது. அப்ப நம்ம யாரை பின்பற்றுறது? பெரிய அற்புத அடையாளங்கள் செய்வானா, அப்ப உடனே அவன் பின்னாடி போயிடுறதா? இல்ல. அப்ப எப்படி நிதானிக்க முடியும்? கனிகளினாலே. இந்த சத்தியத்தின்படி இது சரியானதா? ஆண்டவர் இயேசு சொல்றாரு மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல, என் நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தேன், அற்புத அடையாளங்களை செய்தேன். ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை அறியேன், பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே. அப்போ அற்புத அடையாளம் மட்டும் கிடையாது, இந்த சத்தியத்தின்படி நடக்கணும். சத்தியம் என்ன? இயேசுதான் சத்தியம். நிறைய பேர் சத்தியத்தை அறிகிறதுக்கு விருப்பம் இல்லை, சத்தியத்தை கை கொள்ள மனதில்லை, சத்தியத்தின்படி நடக்கிறது விருப்பம் இல்லை. ஆனா வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். பாருங்க, ஒரு முறை ஒரு சகோதரி மதுரையில இருந்து, அவங்க தெரிஞ்சவங்க, அவங்களுடைய தாயார் கிறிஸ்துக்குள்ள இருந்தவங்க, ஞானஸ்தானம்லாம் எடுத்தவங்க. ஆனா அவங்களுடைய அடக்கம் இது பண்றப்ப இந்து முறைப்படி பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படாதவர், ஒரு நல்ல வசதியான குடும்பம், பாரம்பரிய குடும்பம். இப்ப அந்த வீட்டில் இருக்கிற அந்த அவங்க மக இருக்காங்க பாருங்க, அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க. அவங்களுக்கு ஒரு டிப்ரெஷன், அம்மா நரகத்துக்கு போயிருப்பாங்களே அப்படின்னு. என்ன, ஞானஸ்தானம் எடுத்து இயேசுவோடு மரித்தாங்க. ஆனா கடைசி அந்த காரியங்கள் எல்லாம் செய்த போது வேற முறைப்படி செஞ்சிட்டாங்க. ஏன்னா அந்த செத்த சரீரம் பேச முடியாது பாருங்க, என்ன இந்த முறைப்படி செய்யுங்க அப்படின்னு. நம்ம சத்தியத்தில் இருப்போமானால் உயிரோடு இருக்கிறப்பே சொல்லணும், இப்படிதான் என் வாழ்க்கையின் முடிவு இருக்கணும், நான் கர்த்தரோடு இருப்பேன் சொல்லணும். பிள்ளையை பிரியப்படுத்த, மருமகளை பிரியப்படுத்த, சொந்தக்காரங்களை பிரியப்படுத்த அமைதியா இருக்கக்கூடாது, தெளிவா சொல்லிடணும். சத்தியத்துக்கு தான் நான் வாழ்ந்திருக்கிறேன், அந்த சத்தியத்தின்படி தான் என் வாழ்க்கை இருக்கும். அந்த சகோதரி டிப்ரெஷன் ஆகி மன உளைச்சல் ஆயிட்டாங்க. அப்ப இந்த செய்தி எனக்கு சொன்னாங்க. நல்ல ஜெபம் பண்ணிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், சிஸ்டர், கர்த்தர் அந்த இருதயத்தை பார்த்திருக்கிறாரு. அந்த சகோதரி பின்வாங்கல, உங்க தாயார் பின்வாங்கல, அவங்களுடைய சரீரம் தான் அங்க மண்ணுக்குள்ள போயிருக்கு. ஆனா ஆண்டவரை அறிந்த அவங்க கர்த்தரோடு இருப்பாங்க. ஹல்லேலூயா. நீங்க அழ வேண்டாம், ஒரு நாள் அவங்கள நீங்க பாப்பீங்க. அவங்க மறுதலிக்கல, இயேசுவை விட்டு போல, அந்த சத்தியத்துக்குள்ள உறுதியா இருந்து பிள்ளையும் நடத்தி இருக்கிறாங்க. ஆண்டவர் வெளியரங்கமாய் வரும்போது தம்முடைய தூதனை அனுப்பி தெரிந்து கொண்ட யாவரையும் கூட்டி சேர்ப்பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப நல்ல கவனிங்க, இப்போ இந்த இடத்துல ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா இந்த இடம் வெறுமையா இருந்தது.
நான் என்ன சொல்றேன், இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு இல்லை ஒரு 5 வருஷம் கழிச்சு இந்த இது நிரந்தரமாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நேர்ஜினருக்குள்ள வந்தவர் அப்பாவுடைய தம்பி சித்தப்பா சொன்னார், நான் இந்த ஏரியாக்குள்ள வந்திருக்கிறேன், அப்போ இருந்தது வேற மாதிரி இருக்கு, இன்னைக்கு இப்போ இருந்தது வேற மாதிரி இருக்கு, எல்லாமே மாறுது. சென்னைக்கு ஒரு ஏரியாவுக்கு போயிருப்பீங்க, ஒரு 10 வருஷம் கழிச்சு போனால் பாதை தெரியாது, மாறுது. உண்மை என்பது மாறலாம். சென்னையில் ஒரு ஏரியா மாறுது, ஆனால் சத்தியம் மாறாதது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். உண்மை மாறலாம். நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன ஃபோன் வச்சுருந்தோம்? நம்பர் ஃபோன், மிஷின் இருக்கும், போட்டு ட்ருன்னு இது பண்ணணும். ஆனால் அப்போ இந்த செல்ஃபோன்லாம் ரொம்ப காஸ்ட்லி. யாராவது வச்சுருந்தாங்கன்னா ஆச்சரியமாக பார்ப்பாங்க. ஆனால் இன்னைக்கு ஒருத்தருக்கு எத்தனையோ செல்ஃபோன் வச்சுருக்குறாங்க, 2 செல்ஃபோன் 3 செல்ஃபோன். சரி, இதுதான் நிரந்தரமா? இல்லை, அடுத்த சிஸ்டம் மாறும், இந்த செல்ஃபோனே இல்லாமல் வேற மாதிரி வந்துடும். அப்போ இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. ஆனால் மாறாதது எது தெரியுமா? ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தினாலான மீட்பு. அவருடைய நாமத்தை கூப்பிட்ட போது நம்ம ரட்சிக்கப்பட்டோம் பார்த்தீங்களா? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவருடைய அன்பு மாறாதது, அவருடைய வல்லமை மாறாதது, அவருடைய அந்த இரத்தத்தில் இருக்கிற அந்த மீட்பின் காரியங்கள் மாறாதது. அதாவது கர்த்தருடைய பந்தி வருகிற வாரம் வருது, அந்த சுத்திகரிப்பு மாறாதது. கிளீன்ஸ், கரை திரை முதலானவைகள் இல்லாதபடி அவருக்கு முன்னாடி நம்மை நிறுத்தத்தக்கதாக, பரிசுத்தமாய் சுத்திகரிக்கப்பட்டு அவருக்கு ஏற்றபடி நிறுத்தத்தக்கதாக அப்படி நம்மளை ஆயத்தமாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை சொல்லுங்களேன், கரை திரை ஒன்றும் இல்லாமல். எபேசியர் 5 போட்டிருக்கு. அப்படி நம்மை பரிசுத்தமாக்கி மணவாளனுக்கு முன்னாடி இந்த திருச்சபை என்ன செய்யறாரா? அப்படி ஆயத்தமாக்குறாரா. கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்கிறப்ப, ஆண்டவரே என் வீட்டில் ஒரு அற்புதம் நடக்கணும்ப்பா, என் வீட்டில் ஒரு மருமக வரப்போறாங்க, ஸ்தோத்திரம்ப்பா, நல்ல ஆண்டவருடைய அன்புல துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்கிறப்ப, ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வதிக்கப்பட்ட சரீரம், ஆண்டவரே உம்முடைய வல்லமையுள்ள ரத்தம் அப்படின்னு அதுல அனுசரிக்கிறாங்க பாருங்க. கர்த்தர் அன்றைக்கே அந்த வீட்டுக்குள்ள ஒரு மகிமையானதை செய்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அவர் கூட்டி சேர்ப்பார். ஆனா யார் மோசம் போவாங்க தெரியுங்களா? அந்த சத்தியத்தை குறித்த அறிவில்லாம, கர்த்தருடைய காரியங்களை அற்பமா எண்ணி, கர்த்தருடைய நாமத்துல கிறிஸ்தவங்களா இருப்பாங்க, ஆனா ஆலயத்துக்கு வரமாட்டாங்க. கிறிஸ்தவங்களா இருப்பாங்க, ஜெபிக்க மாட்டாங்க. இயேசு கிறிஸ்துவ அறிஞ்சிருப்பாங்க, கை கொள்ள மாட்டாங்க, சத்தியத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. ஆண்டவருடைய அந்த அந்த வசனத்தை காட்டிலும் இவங்களுடைய சொந்த காரியங்களை மையமா வச்சிருவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, என்னை காட்டிலும் தகப்பனையோ தாயையோ வீட்டையோ மனைவியோ படிப்பையோ வேற எதையோ ஜெபம் பண்ணாம படிப்பே முக்கியமா இருந்தா அந்த பிள்ளைகள் மோசம் போக வாய்ப்பு இருக்கு. அது அவங்கள பரிசுத்தப்படுத்தாது. படிப்பு வேணும், படிக்காம இருக்கக்கூடாது, படிக்கணும். வேலை செய்யாம இருக்கக்கூடாது, வேலை செய்யணும். ஆனா கர்த்தருடைய ஐக்கியம் இல்லாம வேலையே வாழ்க்கையா போகுமானால் ஆபத்து. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னை காட்டிலும் தகப்பனையோ தாயையோ வீட்டையோ மனைவியோ பிள்ளைகளையோ அதிகம் நேசிக்கிறவன். மனைவியை ஆண்டவரை காட்டிலும் மனைவியை அதிகமா நேசினா அது ஒரு விக்கிரக ஆராதனை. பிள்ளையை அதிகமா நேசிச்ச ஆண்டவரை தேடாம போனா அது விக்கிரக ஆராதனை. அப்ப ஆண்டவர் 2 பக்கமும் குடும்பத்தை நல்லா நடத்தணுங்கிறாரு. இந்த சத்தியம் எத்தனையோ சொல்லுது, பிள்ளைகளை நடத்துங்க. இன்னைக்கு கூட சொன்னாங்க, வருங்கால தலைமுறையினர். ஹல்லேலூயா. பிள்ளை இன்னைக்கு நீங்க நடத்துனீங்கன்னா அந்த பிள்ளைகள் உங்க கூடயே நின்று உங்களுக்கு தோள் கொடுப்பாங்க. அது எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. பிள்ளைகள் தேற்றுவாங்களாம், தங்கள் கைகளின் கிரியைகளினாலே உங்களை என்ன செய்வாங்களாம்? தேற்றுவார்கள். நோவா அப்படின்னா என்ன அர்த்தமா? பிள்ளைகள் தங்கள் கரங்களின் கிரியைகளினாலே அவன் என்னை தேற்றுவான். உங்க பிள்ளையை கர்த்தர் அப்படி ஆக்குவார். உங்க பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பாங்க, கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். கை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். பிள்ளைகள் அற்புதங்களாக, அடையாளங்களாக, இதெல்லாம் பிள்ளைகளை குறித்து சொல்றாரு. ஆனா அதே நேரத்துல பிள்ளைக்குரிய இடத்தை பிள்ளைக்கு கொடுக்கணும், கர்த்தருக்குரிய இடத்தை கர்த்தர் கொடுக்கணும். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா. ஓ நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி ராஜா, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.
அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே. அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் எல்லா புகழும் எல்லாம் கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கு. கரங்களை உயர்த்தி எல்லாரும், எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் இயேசுவுக்கே. இந்த பாடல் பாரீர் அருணோதயம் போல் ஆண்டவருடைய அந்த மகிமையை குறித்த அந்த பாடலை அதுல ஒரே ஒரு சரணத்தை பாடி முடிக்கலாம். ஹல்லேலூயா. 10வது பாடல். சேர்ந்து பாடலாமா எல்லாரும்? அருணோதயம் போ உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெரு வெள்ள இரைச்சல் போல. முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெரு வெள்ள இரைச்சல் போல. ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவே லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. இயேசுவே இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவே லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. காட்டு மரங்களில் தீச்சிலிப்போ எந்த நேசரதோ நிற்கிறா, காட்டு மரங்களில் தீச்சிலிப்போ எந்த நேசரதோ நிற்கிறா. நாமம் ஊற்றுண்ட பரிமளமே இன்பரசத்திலும் அதிமதுரம், நாமம் ஊற்றுண்ட பரிமளமே இன்பரசத்திலும் அதிமதுரம். கரங்களை உயர்த்தி, இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவே, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னை தெரிந்து கொண்டிருக்கிறீங்களே, அதற்காக ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவர் சமூகத்திலே ஆண்டவர் இன்னும் இந்த சத்தியத்தை குறித்த வெளிப்பாடுகள் எனக்கு தாங்கப்பா. உடைய வல்லமை எனக்கு வேணும் ஆண்டவரே. ஆண்டவரே என் குடும்பத்துல என் பிள்ளைகள் மேல உம்முடைய ஆசீர்வாதம் வேணும். அந்த வெளிப்பாடுகள், சத்தியத்தின் வெளிப்பாடுகள், வார்த்தையின் வெளிப்பாடுகள், கையின் பிரயாசங்கள் ஆண்டவரே உமக்காய் கனி கொடுக்கத்தக்கதாக. ஓ ரிபாலா ராபா கதராபா ஷபாலா ராபா கதராபா
நீங்க ஆசீர்வதிக்கப்படத்தக்கதா, மற்றவங்களுக்கு உங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கத்தக்கதாக. ஓ ராபாலா ராகா தராமா ஷாகா ராபாலா ராபா. ஹல்லேலூயா. பரிசுத்தமாக்கப்படணும். ஒரு குடும்ப தலைவர் இன்னும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கலைன்னா அவர்னால அந்த வீட்டுக்குள்ள சாபம் வரக்கூடாது, அந்த வீடு பாதிக்கப்படக்கூடாது. ஒரு குடும்ப தலைவி ஆண்டவருக்குள்ள ஒப்பு கொடுக்காம இருந்தா, அந்த வல்லமைக்கு ஒப்பு கொடுக்காம இருந்தா, அந்த வெளிப்பாடுக்கு ஒப்பு கொடுக்காம இருந்தா, சத்தியத்தை குறித்த அறிவுல வளராம இருந்தா, வாஞ்சியோடு தேடாம இருந்தா மோசம் போக வாய்ப்பு இருக்கு. எபேசியர் 6 அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள், பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்க. அவன் தந்திரக்காரன், அவன் வஞ்சிக்கிறவன், அவன் கொம்பு வச்சு வந்து வஞ்சிக்க மாட்டான். இன்னைக்கு கணவன் மனைவிக்கு இடையில ஒரு மனம் இல்லைன்னா, கணவன் மனைவிக்கு இடையில ஒரே அந்த ஜெப ஆவி இல்லைனா, குடும்பத்துல ஒரு சமாதான ஆவி இல்லைனா, பிசாசு அங்கன வர்றதுக்கு ஏது உண்டு? அப்ப நீங்க என்ன செய்யணும்? நீங்க ஒருமனப்பட்டு பிசாசை எதுக்கணும், பிசாசின் கிரியைகளை அழித்து போடணும். ஓராபாலா ராகா தராமா ஷாகாராபா. பரிசுத்தமா இருக்கணும் கர்த்தருக்கு. ஒருவேளை பரிசுத்தம் இல்லாத காரியங்கள் நம்மளை சுத்தி இருக்குமானால் ஆண்டவர் சமூகத்துல, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, உமக்கு பிரியமா இருக்கணும் ஆண்டவரே, நீங்க என்னை தேற்றுகிறவர், 10,000களில் சிறந்தவர், என் பிரியமே, என் ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம். ஒரு சகோதரன் ஜெபிக்கிறார்னா ஆண்டவர் சொல்றார், என் பிரியமே. ஒரு சகோதரி கொஞ்சம் தேவ சமூகத்துல சாப்பிடாம தன் பிள்ளையினுடைய காரியத்திற்காக, பிள்ளையின் பரிசுத்தத்திற்காக, குடும்ப ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவரை நோக்கி காத்திருந்து ஆலயத்துல வந்து கர்த்தரை கனம் பண்ணி அப்படி வாஞ்சியோடு அந்த சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் சொல்வாரு, என் ரூபவதியே, என் புறாவே, என் உத்தமையே, ஒண்ணுல நான் பிரியமா இருக்கிறேன். அவர் சத்தத்தை கேட்டு அவருக்கு பின்னாடி ஓடி, ஏன்னா நேசர், அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய கதறுதல். அவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நீர் செய்த உபகாரங்களை நான் மறக்க மாட்டேயா. ஆண்டவரே, நீர் கொடுத்த இரக்கத்தை நான் மறக்க மாட்டேன். உம்முடைய சுகமாக்குதலை நான் மறக்க மாட்டேன். ஓரா பாலா ராபா ஷாகா ராபா ராபா ராபா. ஓரா பாக்கா தராமா. கரங்களை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்துல நன்றி சொல்லுங்களேன். என்ன தெரிந்து கொண்டீங்களப்பா, நானும் உம்மை தெரிந்து கொண்டேன். குடும்பமா நானும் உம்மை ஆண்டவரை தேடுறோம். ஆனா நீங்க பிதாவானவர் ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டார். தெரிந்து கொள்ளப்பட்டவங்களை அவர் கூட்டி சேர்ப்பாராம் கடைசி நாளில். தெரிந்து கொள்ளப்பட்டவங்களை கூடுமானால் மேக்சிமம் அவர் விடமாட்டாரு. அவர் தெரிந்து கொண்டவங்களை அவர் விடமாட்டாரு. ஹல்லேலூயா. ஓரா பாலா ராபா கதராமா ஷாகரா பாலா ராபா. நன்றி அப்பா. என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம். என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம். கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே, அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே. கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே, அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே. தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இந்த வெளிப்பாடுகளால ஒவ்வொருவரையும் நிரப்பினதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறதுக்காக இந்த வார்த்தையின் வெளிச்சம், சத்தியத்தை குறித்த அறிவு, அவருடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும். இது எனக்கு என்ன வாழ்க்கைக்கு பிரயோஜனம்? அவரை குறித்த அறிவு, அவரை குறித்த வெளிப்பாடு, இந்த சத்தியத்தை அறிகிற அறிவு உங்க
உங்க கடனை கர்த்தர் அடைக்க உதவி செய்வார். உங்க பிள்ளைக்கு நல்ல மகத்தான காரியங்களை செய்வார். வேலை இல்லாதவர்களுக்கு கர்த்தர் நல்ல வேலையை கொடுப்பார். அவர் உங்களுக்கு முன்னே சென்று வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, கோணலானவைகளை செவ்வையாக்குவார். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். இந்த சத்தியத்தை குறித்த வெளிச்சம், ஓ ஹல்லேலூயா, குமாரன் விடுதலை ஆக்கினார், மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமேட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் சமாதானமும் ஆறுதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென்.